என் அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க என் வாழ்த்துக்கள். இந்த நாள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாளில் அடுத்து வரும் எல்லா நாட்களுமே இனிய நாட்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் மரப்பெயர்க என்ற இந்த யூடியூப் சேனலுடன் உங்களுடன் சில வாரங்கள் பேச மனமாற விரும்புகிறேன். என் பெயர் சீதா. நான் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர். முதலில் உங்களுக்கு தெரிய வேண்டியது வரப்புயர்க என்ற இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்பது. இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு அர்த்தம் உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் ஔவையார் என்ற பெண் புலவர் வாழ்ந்து வந்தார். அவரும் அப்பொழுது தகடூரை ஆண்ட அதியமான் நெடுமான் அஞ்சி என்ற மன்னரும் நெருங்கிய நண்பர்கள். தகடூர் என்பது இன்றைய தருமபுரி ஆகும். ஒரு முறை ஔவை பிராட்டியார் மன்னரை வாழ்த்தும் பொழுது வரப்புயர்க என்று சொன்னார். மன்னருக்கு புரியவே இல்லை. வரப்புயர்க, என்னை வாழ்த்துங்கள் என்று சொன்னால் ஏன் நம்பியாரை வரப்புயர்க என்று சொல்கிறீர்கள், சம்பந்தமே இல்லாமல் என்று கேட்டார். அதற்கு ஔவையார் சொன்னார், நண்பா, இந்த வரப்புயர்க என்ற இரண்டு வார்த்தைகளுக்குள் இருக்கும் உன்னதமான அர்த்தத்தை நீ தெரிந்து கொண்டால் கட்டாயம் நான் உன்னை அப்படி வாழ்த்தியது சரி, மிகவும் சரி என்று மகிழ்வாய். வரப்பு என்பது உனக்கு தெரியும், விவசாய நிலங்களில் பயிர் விதைக்கும் முன்பு விவசாய நிலங்களில் சதுர வடிவிலோ செவ்வக வடிவிலோ அரையடி உயரத்திற்கு எழுப்பப்படும் மண் சுவர். எதற்கு இந்த வரப்பு எழுப்பப்படுகிறது என்றால், மழை பெய்யும் பொழுது மழை நீர் வழிந்து வெளியில் ஓடிவிடக்கூடாது. அப்படி மழை நன்றாக அந்த வருடம் பெய்து மழை நீர் வரப்புகளில் தேங்கினால் அதனுள் வளரும் பயிர்கள் மிக நன்றாக வளர்ந்து அந்த வருடம் நெற்பயிரும் மற்றும் எல்லா பயிர்களும் விவசாயிகளுக்கு அமோக விளைச்சலை கொடுக்கும். அந்த காலத்தில் அநேகமாக எல்லோருமே விவசாய தொழிலை தான் செய்து வந்தார்கள். இது உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் அமோகமாக விளைச்சல் வரும்போது மிகவும் மனம் மகிழ்ந்து மன்னருக்கு ஒழுங்காக வரி செலுத்துவார்கள். மன்னருக்கு அந்த வரிப்பணம் கிடைக்கும் பொழுது மன்னர் அந்த வரிப்பணத்தை என்ன செய்வார், மக்களின் நன்மைக்காகவும் சாலைகள் போடுதல் போன்ற மிக நல்ல நற்பணிகளுக்கு செலவழித்தால் மக்கள் மிகவும் மகிழ்ந்து மன்னனை வாழ்த்துவார்கள் என்று சொன்னதும், ஔவையாரே, இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள் இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறதா? ஆகையால் தான் உங்களை மக்கள் மிகவும் பாராட்டுகிறார்கள் என்று மகிழ்ந்தார். அதே போல நீங்கள் உயர வேண்டும் என்று மட்டுமே வாழ்க்கையில் சிந்தியுங்கள். எந்த விதத்தில் சுயநலமாக சிந்தியுங்கள். எந்த விதத்தில் நான் உயர்ந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று நீங்கள் யோசித்து வாழ்க்கையில் முன்னேறினால், நீங்கள் உயர்ந்தால் அதுவாகவே உங்கள் குடும்பமும் உயரும், குடும்பத்தினரும் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். இது போன்று பல மாணவர்கள் தங்கள் முயற்சியால் நன்றாக வாழ்க்கையில் உயர்ந்தார்களானால் அவர்கள் குடும்பங்களும் உயரும். பல குடும்பங்கள் சேர்ந்தது தானே ஒரு ஊர். அதுபோல் பல குடும்பங்கள் உயர்ந்தால் ஒரு ஊர் உயரும். இதே போன்று பல ஊர்கள் உயர்ந்தால் ஒரு நாடு உயரும் அல்லவா? ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி உயர்வது என்று சிந்தித்து முன்னேறுங்கள். எனக்கு மிகவும் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த காலத்தில் மாணவர்களாகிய நீங்கள் 7வது 8வது வகுப்பு படிக்கும் பொழுதே கஞ்சா, புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுகிறீர்கள். எனக்கு புரியாத புதிர், உங்களுக்கு இவற்றையெல்லாம் செலவழிப்பதற்கு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது? இது மட்டுமா? இதைவிட வருத்தம் தரும் விஷயம், உங்கள் வகுப்பு தோழிகளே இந்த வயதிலேயே நீங்கள் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். இது போன்ற தீய பழக்கங்கள் எல்லாம் உங்களை எந்த விதத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றும்? உங்களிடம் உள்ள இந்த தீய பழக்கங்களை அறிந்து உங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களோ பலர் காலை வேளையில் பள்ளிக்கு வரும்பொழுதே குடிமயக்கத்திலோ கஞ்சா மயக்கத்திலோ பள்ளிக்கு வருகிறார்கள். இது போன்ற ஆசிரியர்கள் உங்களை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? ஆசிரியர்கள் தான் இப்படி என்றால் அதைவிட வருத்தம் தரக்கூடியது, வீட்டில் அநேகரின் தந்தைமார்கள் தாங்களுக்கு சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு அளவை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு மீதி பணத்தை இது போன்ற கெட்ட வழிகளிலேயே செலவழிக்கிறார்கள். காலை வேளைகளில் நான் வெளியில் செல்லும் பொழுது சில நாட்கள் பார்த்திருக்கிறேன்.
தங்கள் மீது படும் சூரிய வெளிச்சத்தை கூட உணராமல் அப்படியே மதுபோதையிலோ குடிபோதையிலோ மயங்கி கிடைப்பார்கள். இது போன்ற தகப்பன்மார்கள் உங்களுக்கு நல்வழி காட்ட முடியுமா? ஆகையால் தான் நான் உங்கள் மீது மிகுந்த அன்புடன் இருப்பதால் இது போன்ற ஒரு வரப்பெயர்க என்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். இதே அவ்வை பிராட்டியாரே சொன்னார், அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று. அதுவும் அதனினும் அரிது குருடு செவிடு இல்லாமல் பிறத்தல் என்று. மிகவும் மிகவும் குறைந்தவர்களே துரதிருஷ்டவசமாக உடற்குறைபாட்டுடன் பிறந்திருக்கிறார்கள். 100 பேரில் 90 பேராவது நல்ல அறிவுடனும் நல்ல உடற்கூறுடன் தான் பிறந்திருக்கிறீர்கள். இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் அல்லவா? நீங்களே யோசித்து பாருங்கள். மானிட பிறவி அரிதல்லவா? ஏன் அரிது? ஏனென்றால் உங்களால் மட்டுமே சிரிக்க முடியும், பேச முடியும், சிந்திக்க முடியும். நன்றாக சிந்தித்து வாழ்க்கையில் நல்ல முறையில் எப்படி முன்னேறுவது என்று முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இப்படிப்பட்ட அரிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்த கடவுள் நீங்கள் இந்த உலகில் மிக நன்றாக வாழ வேண்டும் என்று உங்களுக்காக எவ்வளவு வகையான உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறி வகைகள், குடிநீர்கள் போன்றவற்றை அள்ளி அள்ளி கொடையாக கொடுத்திருக்கிறார். இவ்வளவெல்லாம் உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்கள் 10வது வகுப்பு படிக்கும் பொழுதே நீங்கள் உங்களுக்குள் எல்லோராலுமே, நான் ஒத்துக்கொள்கிறேன், எல்லோராலுமே நல்ல மதிப்பெண்கள் படித்து மருத்துவராகவோ என்ஜினியராகவோ ஹைடெக் ப்ரொஃபஷனலாகவோ ஆகிவிட முடியாது. மதிப்பெண்கள் பெரும் திறமை சிலருக்கு இருந்தால் பலருக்கு வேறு பல திறமைகள் நிறையவே இருக்கின்றன. வாழ்க்கையில் ஓரளவு படித்திருந்தால் கூட போதும், அடிப்படை கல்வி அறிவு இருந்தால் கூட போதும். நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் முன்னேறிவிடலாம் முயற்சி செய்தால். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். செல்போன் கடைகளில் செல்போன் பழுது பார்த்தவர் அதிகம் படித்திருக்க மாட்டார். ஆனால் அவர் தனது முயற்சியால் செல்போனை எப்படி பழுது செய்வது, செல்போன் பழுதானால் எப்படி அதை சரி செய்வது என்பதை கற்றுக்கொண்டிருப்பார். மிக உயர்ந்த படிப்பு படித்தவர்கள், மருத்துவர்கள், என்ஜினியர்கள், ஹைடெக் ப்ரொஃபஷனல் எல்லோரும் தங்கள் செல்போன் பழுது செய்ய செல்பவரிடம் செல்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு செல்போன் பழுது செய்ய தெரியாது. அந்த செல்போன் பழுது செய்பவர் 5 நிமிடத்தில் அந்த போனை பிரித்து பார்த்து வந்தவரிடம், சார் நாளை உங்கள் போன் சரியாகிவிடும், வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அதுபோல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு படிப்பு ஒன்றுதான் வழி என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு 10வது படிப்பதற்குள் நீங்கள் உங்கள் திறமையை அறிந்து கொண்டு உங்கள் பெற்றோரிடம் உறுதியாக சொல்லிவிடுங்கள், என்னால் எதிர்த்த வீட்டு ரமேஷ் போலவோ பக்கத்து வீட்டு சுரேஷ் போலவோ மருத்துவராகவோ டாக்டராகவோ ஆக வேண்டும் என்று வற்புறுத்தாதீர்கள். எனக்குள் என்னால் இந்த தொழிலை மேற்கொண்டு என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனக்கு ஒரு 5 வருட காலம் அவகாசம் கொடுங்கள், நான் என்னை நிரூபித்து காண்பிக்கிறேன். உங்களிடம் உறுதியாக சொல்கிறேன், நான் நிச்சயமாக கெட்ட வழியில் செல்ல மாட்டேன் என்று. பெற்றோர்களே, இங்கு உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை படி என்று வற்புறுத்தார்கள். அவர்களுக்கு எந்த தொழில் செய்ய விருப்பமோ நேர்மையாக அதை செய்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக இருங்கள். ஒன்று மட்டும் செய்யுங்கள், அவ்வப்பொழுது அவர்கள் நன்றாக நேர்மையாக சோம்பேறித்தனம் இல்லாமல் தங்கள் திறமையில் முன்னேறுகிறார்களா என்பதை பற்றியுமே கவனியுங்கள். அவர்களிடம் அனாவசியமாக கடுஞ்சொற்களால் அவர்களை துன்புறுத்தாதீர்கள். ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் கடற்கரையோரத்தில் தினமும் நின்று கொண்டு காலையில் கடற்கரையில் ஒதுங்கும் மீன்களை எல்லாம் எடுத்து திரும்ப கடலுக்குள் போடுவார். தினசரி ஒரு வழிப்போக்கன் அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த பாதிரியார் செய்வதை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் பாதிரியாரிடம் கேட்டார், பாதிரியாரே, நான் தினமும் பார்க்கிறேன், நீங்கள் எதற்காக இந்த கடற்கரையில் ஒதுங்கும் மீன்களை எல்லாம் எடுத்து திரும்ப கடற்கரையில் விடுகிறீர்கள்? இன்று இல்லாவிட்டால் அவை நாளை சாக வேண்டியதுதானே என்று கேட்டார். அதற்கு அந்த பாதிரியார் சொன்னார், ஆமாம் மகனே, நீ சொல்வது மிகவும் சரியே, நான் ஒற்றுக்கொள்கிறேன். இன்று இல்லாவிட்டால் நாளை அந்த மீன்கள் சாக வேண்டியதுதான். ஆனால் இந்த ஒரு நாள் அவர்களுக்கு உயிர் கொடுத்தேன் அல்லவா, அந்த மகிழ்ச்சி எனக்கு போதும் என்று சொல்கிறார். அதே போல் நானும்
என்னுடைய இந்த யூடியூப் சேனலை 10 பேர் பார்த்தால் 2 பேராவது இவர் நன்மைக்காக தான் சொல்லுகிறார், இவர் சொல்வதை கேட்டு நல்வழியில் நடந்தால் நான் அதிகம் படிக்காவிட்டால் கூட வாழ்க்கையில் முன்னேறலாம், நான் முன்னேறினால் என் பெற்றோர் மகிழ்வார்கள், இதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று யோசித்து நீங்கள் வாழ்க்கையில் நல்ல வழியாக நல்ல விதத்தில் முன்னேறும் வழியை பாருங்கள். முடிக்கும் முன் உங்களிடம் 2 வேண்டுகோள்கள். 1, தயவு செய்து தண்ணீரை, மின்சாரத்தை, பணத்தை, நேரத்தை வீணடிக்காதீர்கள். அதை உங்களுக்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், முடிந்தால் கமெண்ட் போடுங்கள். நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி.